எங்க அக்கா 3 டிகிரி முடிச்சிட்டாங்க. MBBS, MD, FRCP முடிச்சிருக்காங்க. அக்கா வந்து இப்போ 2 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீட் எழுதி MD படிச்சாங்க. எனக்கு அவங்கள பார்த்தா தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இன்ஸ்பிரேஷனா இருக்கு. ஆமா, நீட் எழுதி பாஸ் பண்ணி அவங்களுக்கு இப்போ 40 years old. இப்போ நீட் வந்ததுக்கப்புறம் எழுதி பாஸ் பண்ணி MD முடிச்சு MDயில் கோல்டு மெடலிஸ்ட். நான் கேட்பேன், எப்படி என்னால் படிக்கிற காலத்துல என்னால் படிக்க முடியல. இப்போ நான் ஸ்கிரிப்ட் புக் கொடுத்தா ஒரே ஸ்ட்ரெச்சில் படித்து முடிச்சிருவாங்க. மீது எந்த புக்கும் நம்மளால அப்படி படிக்க முடியும். அவங்க மெடிக்கல் காலேஜ் புக்கெல்லாம் இவ்வளோ பெருசு இருக்கும். அவங்க எனக்கு என்னுடைய லைஃப்ல ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன்னா நான் எங்கள் அக்காவை சொல்லுவேன். நான் 83% வாங்கினேன் 12th. 83. ஆமாம் ஆமாம். ஆனால் எங்கள் அக்கா 96% வாங்கினா. அப்போ நம்ம கம்மியாக தானே தெரியும். அது இந்த அக்கா தம்பி இல்லை அண்ணன் தம்பி இருக்க வீடுகளில் தெரியும். அவன் நல்லா படிக்கிறான், அதே சோறை தானே நீயும் திங்கிற, நீ நல்லா படிக்க மாட்டியான்னு கேட்பாங்க. அதனால எனக்கு எப்பவுமே நான் படிச்சது கம்மியாக தான் தெரிஞ்சிருக்கு. டிடி ஓகே, இன்னும் ஒரே ரிக்வெஸ்ட் உங்ககிட்ட, எல்லாம் என் காது கடிக்குதுங்க. ஒரே ஒரு பிக்சர் உங்களோட இந்த பிள்ளைங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க நடுவுல நின்னீங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன். ஓகேவா? இருங்க. யா, ஃப்ரண்ட்ல வாங்க. ஃப்ரண்ட்ல வந்து முட்டி போட்டுக்கோங்க. சில பேர் ஃப்ரண்ட்டுக்கு வாங்க. அவர் பின்னாடி நிக்கட்டும். கொஞ்சம் டக்குன்னு எடுக்கணும். 2 நிமிஷம். தம்பி இருக்கவங்க கொஞ்சம் பின்னாடி போங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஓகே, நீ அம்மா நீ ரொம்ப உயரமா இருக்கடா, கொஞ்சம் இப்படி வந்துடுறியா? நீ வாடா அண்ணா, டக்குன்ட்டு. ஓகே, ஒரு பிக்சர். வெல்கம். நன்றி. தேங்க்யூ. அவர் அனுப்பிடலாமா? ஓகே, தேங்க்யூ. நீங்க போ. தேங்க்யூ கேர்ள்ஸ், தேங்க்யூ பாய்ஸ், தேங்க்யூ. இங்க இவ்வளவு அழகான ஒரு தருணம் நடந்துட்டு இருக்கும்போது அரங்கத்துல ஒருத்தர் வந்து லைட்டா கண் கலங்கி கண்ணீர் மல்க உட்கார்ந்து இருந்தாரு. ஸோ அவர்கிட்ட எதுக்காகன்னு கேட்டுடலாம். நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் அன்பில் சார், லைட்டா கண் கலங்கிட்டீங்களே சார்.